கூடாது. அரசு எப்படின்னாங்க ஐயா, தேன் கூட்டுல கை வச்சு எடுத்துறோம். தேனெல்லாம் உங்களுக்கு, அந்த கையில ஒட்டின தேன் தான் அரசுக்கு. அரசு எடுத்து நக்கிட்டு போயிடணும். அதான் அரசுக்கு வர்ற வரி. நம்ம தேன் கூட்ட கையில் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஒட்டி இருக்கிற தேனை நீங்க நக்கிக்கன்னு சொன்னா எப்படிங்க ஐயா விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ண முடியும்? வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேர்ந்த அரசுக்கு, ஒற்ற தேர்ந்த அரசுக்கு. இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றதாங்க ஐயா அரசுக்கு வரணுமோ தவிர முழு பகுதியும் விவசாயத்துக்கு வரணும். இல்ல நல்லசாமி ஐயா உன்னுடைய கருத்து நாங்க ரெண்டு பல முறை இதை ஆர்கியூ பண்ணுவாங்க ஐயா பேசும் பொழுது. அரசுக்கு இங்க என்ன வேலை? கல்லை பொறுத்தவரை முழுமையா விவசாயத்துக்கு தான். நான் ஐயாட்ட சொல்லுவேன், ஐயா நியாயமான கருத்து தான். அரசுன்னு ஒண்ணு இடையில இருந்தா தாங்க ஐயா ரெகுலேட் பண்ண முடியும். அரசை கொஞ்சமா வச்சுக்குவோம், விவசாயிகளை பெருசா வச்சுக்குவோம். கையில ஒட்டுறது மட்டும் அரசு எடுத்துக்குவோம், முழுசா பானையில் இருக்கிறதெல்லாம் விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னு தொடர்ந்து ஐயாட்ட சொல்லிட்டு இருப்பேன். அதுல எனக்கும் நல்லசாமி ஐயாவுக்கும் பல இடத்துல பல கருத்து வேறுபாடுகள், எப்படி இதை செய்யணும். ஆனா நோக்கம் என்னன்னா இதை செய்யணுங்க ஐயா, எந்த மாற்று கருத்தும் இல்ல. நோக்கம் பிராக்டிக்கலா ஓட்டு போடுற ஒரு ஜனம், ஓட்டு போடுறவங்க யோசிக்கணும். இவங்க ஏதோ பொத்தம் பொதுவா ஒரு பானை தூக்கிட்டு வந்து கல்லுன்னு சொல்ல, ஐயா